ஹாய் ஹலோ. நாயகன் பல போராட்டங்களுக்கு அப்புறம் வெளிவந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நான் இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஃபெஸ்டிவல் மைண்ட் செட் மூலிமா வந்து ஆரம்பிக்கிறேன். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ரம்ஜான் அப்படின்றது எல்லாமே சேர்ந்து ஒரு நான் ஃபெஸ்டிவல் டேஸில் ஒரு வீக் டேஸில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து சிஎம் விஜய் அவர்களுடைய ஃபேர்வெல் மூவி ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நான் மட்டும் கொண்டாடுறேன்னா அப்படின்னு கேட்டால் வந்து தமிழ்நாடு, உலகமே வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்கு. பல போராட்டங்களுக்கு நடுப்புற போராட்டங்களுக்கு தாண்டி வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன ஒரு கொஞ்சம் வருத்தம் அப்படின்னா, படத்துக்கு வந்து ஃபைனலாக ஏசி டிக்கெட் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நானும் ஆரம்பத்தில் வந்து ஏசி டிக்கெட் ஏன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக கொஞ்சம் வந்து யோசித்தேன். ஆனால் படத்துக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு இன்டர்வல் சீன் வரும், அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றது வரும். அந்த அந்த சீனை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து ஏசி டிக்கெட் அப்படின்றது கொடுத்தது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் அந்த சீனை வந்து டோட்டலாக வந்து கட் பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த படம் தான் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கான ஒரு ஜனநாயகன் படத்துக்கு ஒரு மைய கருத்துன்னு சொல்றதை விட மையப்புள்ளி அப்படின்றத சொல்லலாம். ஸோ அந்த சீனை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா படம் பார்க்குற சுவாரஸ்யம் அப்படின்றது ஒன்று இருக்காரு. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்றது நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். விஜய் அவர்களுடைய இது வந்து ஒன் மேன் ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை வந்து ஃபேர்வெல் மூவி ஷோ அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அவருக்கு சப்போர்ட்டிவாக இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஸ்டார்டிங் டு எண்டு வர முழுக்க முழுக்க நிற்கிறது வந்து அனிருத் அவருடைய பிஜிஎம். அனிருத் சார் அவரு தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தை வந்து தூக்கி அப்படியே வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்றது. அப்புறம் அடிஷ்னலாக வந்து டைரக்டர் வினோத் அவர்கள். இந்த படம் வந்து வினோத் சாயலில் இதுக்கு முன்னாடி இருக்கான்னு கேட்டால் நான் டு பி ஃப்ராங்க் அப்படின்றது சதுரங்க வேட்டை தீரன் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றது. ஆனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பக்கா பொலிட்டிக்கல் ஃபேர்வெல் மூவி எப்படி வந்து ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் வந்து வினோத் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. படம் பார்க்கும்போது ஒரு தெலுங்கு வாடு அப்படின்றது நிறையவே இருக்குது. காரணம் ஏன்னா இந்த படம் வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரியும் இது வந்து பாலையா அவர்களுடைய படத்துடைய ரீமேக் தான். ரீமேக்குன்னு வரும்போது இந்த ஃபுல்லாக ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 50-50% அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த படத்தில் பாலையாக்கும் பொண்ணுக்கும் ஒரு காம்பினேஷன் வரும் இல்லையா, அதே மாதிரி இதில் விஜய் அவர்களுக்கும் மமிதா பைஜ் அவர்களுக்கும் காம்பினேஷன் வந்து அந்த படத்துல இருந்து ரீமேக் வந்து எடுத்திருக்காங்க. வில்லன் போர்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வில்லன் போர்ஷன்ஸ் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வந்து லென்த்தாக இருக்கும், இது அன்வான்டான ஒரு சீன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காரணம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வில்லனுக்கான பேக்ரவுண்டு விஷயம்லாம் வந்து சொல்லுவாங்க, அதே தான் செகண்ட் ஹாஃப்லேயே வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் வில்லன் போர்ஷன் அப்படின்றது கொஞ்சம் வந்து குறைச்சிருக்கலாம் அப்படின்றது. செகண்ட் ஹாஃப்ல வில்லன் போர்ஷன் அப்படின்றது சூப்பராக இருக்கு. இந்த படம் என்ன கருத்தை சொல்லுது அப்படின்னா வந்து உமன் சேஃப்டியை சொல்லுது. அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட், அவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து தைரியமாக இருக்கணும், பொண்ணுங்களெல்லாம் புலி மாதிரி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களே வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்துலேயே வந்து சூப்பராக வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. அதுலேயும் பாலையா நடித்த வந்து குட் டச் பேட் டச் அப்படின்ற மாதிரிலாம் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவான டைலாக்கு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வான டைலாக்லாம் கொடுத்துட்டு ஏசி டிக்கெட் கொடுத்தா தான் கொஞ்சம் வந்து வருத்தமாக இருக்குது. அதை மீறி நிறையா மால்ஸில் நிறையா ரெஸ்ட்ரிக்டடான தேட்டரில் வந்து சின்ன குழந்தைங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சில தேட்டர்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க அங்கே. அப்படி இருந்தாலும் நீங்கள் சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது இந்த படத்தை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது இந்த வயலன்ஸ் சீக்வன்ஸுக்கு நீங்கள் வந்து உங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி அறிவுரை சொல்லி நீங்கள் வந்து வளர்க்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கமர்ஷியல் மூவி. விஜய் அவரோட ஃபேர்வெல் மூவினால சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கணுன்னு வந்து அடம்பிடிப்பாங்க. அது நல்லா இல்லாமல் இருந்தாலுமே சரி, சில பேர் வந்து அடம்பிடிச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் என்ன மாதிரினா, விஜய் அவர்களை வச்சு படம் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு, அதாவது ரெட் ஜெயின் மூவிஸ் ஃபர்ஸ்ட் படம் பண்ணது குருவி, அவங்ககிட்ட தான் போயிட்டு கேட்டதே வந்து படம். ஆனால் வந்து அவங்களே வந்து நெரட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படம் வந்து பராசக்தி படத்தை கூட வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் வந்து பராசக்தி படம் கூட வந்திருந்தாலும் சரி வராமல் அந்த படத்தை வந்து யாருமே கண்டுக்கல. கிட்டத்தட்ட வந்து பைக்காட் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து பண்ணிட்டாங்க. படத்தில் வர யார் யார் கேமியோ ரோல் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கேமியோ ரோல் அப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு ஏஐ சின்னதாக ஒரு 3 செகண்ட்ஸ் மாதிரி ஒரு ஏஐ வீடியோ வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் கூஸ்பம்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் உண்மையிலே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விஜய் அவர்களுக்கு ஒரு இன்ட்ரோ, செகண்ட் ஹாஃபில் போலீஸாக வருவார், அதுக்கு வந்து உண்மையிலே ஒரு இன்ட்ரோ. விஜய் அவர்களோட இன்ட்ரோவும் சரி, முக்கியமாக டைட்டில் கார்டு வரும்போது அந்த சட்டசபையில் கையை இப்படி வச்சு அப்படி பேசுவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அதை பார்த்தா நிறையா பேருக்கு எரியதடி மாலா ஃபேனா 12ஆம் நம்பரில் வை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ விஜய் அவர்களுக்கு இது வந்து மக்கள் கொடுத்த பரிசு அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பொங்கலுக்கு வந்துருந்ததுன்னா தளபதி விஜய் இல்லை இளைய தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி ஃபேரல் மூவியாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. கெட்டதுலேயே ஒரு நல்லது அப்படின்றது சொல்லுவாங்க, அது வந்து திருப்பி விஜய் அவர்களுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து தள்ளி போனது வந்து கெட்டது தான். படத்தில் வந்து நிறையா கட்ஸ் அப்படின்றது இருக்குது. சென்சார் போர்டில் வந்து நிறையா பிரித்து மேஞ்சி கட்டுலாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்கும் அப்படின்றது. ஆனால் விஜய் அவர்களுக்கு மக்கள் வந்து இது முழுக்க கொடுத்த கிஃப்ட். 2 கோடி பேர்கிட்ட வந்து பார்த்துட்டாங்க ஆல்ரெடி. இது வந்து லீக் ஆன படம் அப்படின்றது. இந்த அளவுக்கு கூட்டம்லாம் யாருக்கு வரும்னு கேட்டால் ஒன் அண்ட் ஒன்லி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான், சிஎம் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். இந்த படத்துக்கு ரிவ்யூ பாயிண்ட் அப்படின்றது வந்து நான் கொடுக்க விரும்பல அப்படின்றது. ஏன்னா இது வந்து ஃபேர்வெல் மூவி, மக்கள் வந்து பரிசாக கொடுப்பாங்க. இந்த படம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. அதை மீறி இந்த படம் எத்தனை கோடி வசூல் பண்ணும் அப்படின்னா ஒரு கோட் படத்தோட ஒரு
அதிக வசூலை வந்து பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லியோ படத்துடைய வசூலை வந்து தொடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை மீறி வசூல் வந்து கிராஸ் பண்ணுது, ஒரு 750 க்ரோஸ் வந்து தொடுது, கிராஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து மக்கள் மறுபடியும் விஜய் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு அப்படின்றத நான் பார்க்குறேன். இதுக்கு தவிர்த்து வந்து இந்த படத்தை பற்றி நிறைய பேர் நீட்டு ப்ரொட்டஸ்ட் பற்றிக்கும் இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டு சில பேர் வந்து தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எதை கொண்டு விரட்டி அடிக்குதுன்னே தெரில அப்படின்றது. அதாவது நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒர்க் வைல் ஒர்க், ப்ளே வைல் ப்ளே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இந்த படத்தை தடுத்தது நீங்கள் தான். பொங்கலுக்கு வர வேண்டிய படம் தடுத்துட்டு இப்போ சென்சார் போர்டு கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ண வேண்டியது இவங்க தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒடிசின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் யாருமே ஃபயர் விடல. அதே மாதிரி இதுக்கப்புறம் அடுத்த வாரமே வந்து ஸ்பைடர்மேன் அப்படின்றது வரப்போகுது. இடைப்பட்ட ஒரு 7 நாள் கேப்பில் தான் ஜனநாயகன் அப்படின்றது வந்து ஓடப்போகுது. வேர்ல்டு வைல்டு அப்படின்றது வசூல் அப்படின்றது அடுத்த வாரம் அப்படின்றது கொஞ்சம் குறையறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்பைடர்மேன் வரப்போகுது. ஸோ இந்த நேரத்தில் ஃபயர் விடுறது அப்படின்றது விஜய் அவர்களுடைய காழ்ப்புணர்ச்சி, விஜய் மேலே வந்து இருக்கிற காழ்ப்புணர்ச்சி. அவர் சிஎம் ஆனது இங்கே நிறைய பேருக்கு பிடிக்கல. அதேமாதிரி அவர் வந்து அமைச்சர் பதவி நிறைய பேருக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் நிறைய டெண்டர் விஷயத்தெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க, அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. நான் வந்து சினிமா ரிவ்யூ பேசிட்டு போது நடுப்புற அரசியல் பேசுங்கன்னு யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் சில பேர் வந்து நீட் ப்ரோட்டஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு தேவையில்லாமல் என்னென்னமோ நீட் ப்ரொடெஸ்ட்டை பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசாமல் அதில் சம்மந்தமான ஜனநாயக படத்தை திணிக்கிறது, பாலிடிக்ஸ் திணிக்கிறது அவங்கள கேள்விக்குறியாக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். மற்றபடி நீங்கள் வந்து படத்தை தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ.